தெரியல உங்களுக்கு கண்ணு தெரியல முதல்ல மூஞ்சி எனக்கு வச்சதே நேரா பார்த்து வர மாட்டேன் நீ பார்த்தா தெரியல இப்படியா மேல பாத்துக்கடா போய் அப்படியே பாத்துக்கிட்டியா பச்சை பச்சை ஒரே கேக்கலையோ ஹலோ அரே பட்டே நீ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ தான் முடியாது ஆயிடுது பையன் வேற அழகாக்குறா அப்படின்னு சொல்லி என் பின்னாடியே வர என்ன பார்த்து நான் ஒத்துக்க மாட்டேன் நான் எனக்கு குடிக்கணும் உன்னை பின்னாடி வரலையா நீ ஏன் பின்னாடி வரையா நான் பின்னாடி வரேன் நீ தான் பின்னாடி வர நான் பாலத்துல உண்டே வரட்டா உண்டால ஆளு ரெடியா இருக்கிறாங்க அங்க பட்டே உதவாங்க நான் வச்சுக்க ஒழுங்கா அப்படி போய் பாத்துக்கிட்டியோ பச்சை பச்சை என்ன எப்படி பாக்குற மச்சல என்னதான் நான் நான் தெரியத்தான் கேக்குறேன் என்னையே நான் என்ன பண்ணிக்கிது என்னதான் அப்படி சுத்திட்டு வர இந்த அர்ஜுனா அப்புறம் வந்து பாத்துக்கிட்டியா குரு கேக்குறேன் இதெல்லாம் சொல்லிட்டே வர்றேன் வரலையா ஆமாயே எங்க யாரும் அழைச்சு பூனை மரக்கட்ட சொல்லு குரு கேட்கல பச்சை குத்திக்கல வேலையை கிடைக்கலையா ஓ வாங்க சரி உனக்கு வேலை நான் வாங்கி தரேன் கவலைப்படாத வேலை உனக்கு நான் வாங்கி தரேன் ஆமா 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 உனக்கு வேலை வந்து மிகப்பெரிய இடத்துல வேலை நான் வாங்கி தரேன் ஆனா நீ என்ன பின்னாடி கவனிக்கணும் பின்னாடிமா இதுல கவனிக்கணும் குடிப்பாங்கல்ல இதுல கிடையாது இதுல வாங்கி எடுத்து கொடுக்குறேன் போடுவ மாதிரி எடுத்து கொடுனா அச்சனா கொடுத்து அரண் பண்ண உனக்கு வேலை நான் வாங்கி தரேன் பின்னாடியே வா பின்னாடியே வா வேலை அங்க வாங்கி தரேன் பாங்க ஏதோ பட்டு மணக்கிற மாத்துக்காங்க இப்பதான் 32 கிலோமீட்டர் நடந்தேன் இன்னும் 63 கிலோமீட்டர் நடக்கணுமா அச்சனாபுரத்துக்கு போனல நம்ம மூத்திர சந்து ஒரு சந்துக்கு சந்து வைய போனா அச்சனாபுரம் வந்துடும் மூத்திர சந்து ஒன்று இருக்குதுமா சாத்து வையா பின்னாடியே வா அந்த வரக்கூடிய இன்னும் முயற்சிவாளர் ஆமா ரோலர் டிரைவராக விளங்கக்கூடிய இன்னும் ரோலர் டிரைவராக விளங்கக்கூடியவர் இன்னும் பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய பெரியார் பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய பெரியார் இங்க விழுந்தாளி எங்க கம்பெனி கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் இன்னும் ஹரிதாஸ் அவர்களை பாராட்டி அண்ணாவை திருக்கத்தில் 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாருக்கு நன்றி வணக்கம் சேர்ந்து கொடுத்தே ஹலோ பின்னாடி என்ன பண்ணுகிறான் இப்படி ஓரமா நில்லு நான் போய் மகாராணியம்மா பார்த்து கேட்டு வர வேலைனா நல்லா இருக்கணும் அத்தை எனக்கு முக்கியம்னா ஆசீர்வாதம் ஆகட்டும் நம்ம நாடே தேடி ஒரு பொருத்தி வந்துக்கிறாங்கம்மா சரி வரட்டும் அவங்க நல்லா புரி சொல்ல குளமர கட்டவங்களா பச்சை குத்தவங்களா எல்லா வேலையும் தெரியுமா உங்களுக்கு சரிடா நீங்களும் பாண்டு உயிரோடு எடுக்கிறாங்களா செத்து போட்டாங்களா காரியம் பண்ணலாமா பண்ண ஒரு சண்டை தெரியுமா தெரியும் ஆமாண்டா அந்த பொருத்தியை கூப்பிட்டு புரி கேட்டீங்கன்னா கேட்டால் காரியம் பண்ணலாம் பண்ணக்கூடாது தெளிவா சொல்லிடுவாங்க என்ன சொல்றீங்க சென்று அழைத்து கொண்டு வைப்போம் ஆகட்டும் குலத்தி வேலை வாங்கி தருவில பொறுமையா வர சுத்தூர் உனக்கு உனக்கு பர்மிஷன் கிராண்டட் என்ன ஹேண்ட் ரைட் இங்கிலீஷ் தெரியாதா உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகி போச்சு வேலை கட்டிச்சு ஆமா கை இங்க கீதா பாரு கை பாரு நல்லா சொல்லிட்டா இப்படியே நேரா போனா ஸ்கூல் வந்து முட்டின்னு செத்து போடு கை பட்டாரியா இப்படியா நேரா தான் வழி நேரா போ ஆசீர்வாதம் ஆரடி பெண்ணே நீதான்
பெண்ணே உன் ஊரது பெயர்தான் என்ன நீ பிறந்தது எவ்விடமோ உந்த சீருள்ள குறி உரைக்க உனக்கு தெரியுமோ தெரியாது சுருதி, நீ எத்தேயம் உன்னுடைய பெயர் என்ன இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியுமா இதெல்லாம் சொன்னா சொன்னால் என்கிட்ட குரு கேட்பீங்களாமே நிச்சயமாக கேட்கிறோம் சொல்றீ சொல்லு பூஜை மாலை சொல்லுடி கொச்சிமலை குடமலை என்று சொல்லக்கூடிய மேல்நாடு சிங்கப்பூரி என்னுடைய நாடு சரி என்னுடைய பெயர் வன்னியகுரியம்பே மேல்நாடு சிங்கப்பூரினுடைய நாடு திறமையாக குறி சொல்வதனால் உன்னுடைய பேர் வன்னியகுரியா உண்மைதானே பேர் நடி பச்சை மலை கமலமலை ஏண்டி சொல்லுங்க என்ன சொல்ற உங்கள் நாட்டில் தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் வந்து உலாவுகிறார்களா உண்மைதானே எங்கள் நாட்டில் தெய்வங்களை பார்க்க வேண்டும் என்றால் கோவிலுக்கு சென்றுதான் பார்ப்போம் அதுவும் சிலையாக தான் பார்ப்போம் உங்கள் நாட்டில் தெய்வங்கள் மனிதரோடு உலாவுகிறார்களா எங்களோட தம்மே உலவறாங்க வேறு யாரும் உலாவது அது மட்டுமா ஆ. சொல்லுடி நாட்டில் என்ன சொல்லுகிறாய் சிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றா உலாவுகிறதா அதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாதா சரி, நீ இருந்தாலும் எந்த வழியாக வந்தாய் சொல்லுடி Come on,
சொல்லடி. சூதாடக்கூடிய வல்லவர்கள் இருக்கும் இடமெல்லாம் வல்லவர்கள் இருக்க முடியும் எல்லாமே தான். நான் தன்னந்தனியாக சுத்தி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னடி சொல்ற? எங்க நாட்டுல தான் வல்லவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தா உங்க நாட்டுல அப்படிதான் இருக்கிறாங்களா? சரி ஒரு குதிரடி. தம்பிமார்களே அக்கா இருந்தாலும் ஜெயபாதேவ் இன்னும் யாருடைய பேர் சொல்ல வேண்டும் என்றால் அரும்பாக்கம் கிராமத்தில் வந்து வரக்கூடிய மல்லிகை கடை உரிமையாளர் மல்லிகை கடை உரிமையாளர் இந்த அண்ணா இங்க எழுந்த இதோ அரும்பாக்கம் கிராமத்தை சார்ந்து அரும்பாக்கத்தை பாராட்டி அவர் திருக்கங்கள் ரூபாய் 500 கொடுத்துள்ளார். அண்ணனுக்கு நன்றி வணக்கம். ஜெயந்தி தம்பிமார்களே அக்கா அவருடைய நாட்டு வளர்ப்பை பற்றி கேட்டு பார்க்கலாமா? நாட்டு வளர்ப்பு பற்றி அக்கா மழை பத்தி கேட்போம் அக்கா. சரி, கேட்டு பார்க்கலாமா? சரி ஏண்டி மழையை பற்றி கேட்டால் ஒன்றும் தவறு கிடையாது. மழையை பற்றி கேட்டு என்ன தெரிந்து கொள்வது? அக்கா வருஷத்துல எத்தனை முறை மழை பெய்யுது, மாதத்துல எத்தனை முறை மழை பெய்யுது? அப்படியா? நம்ம நாட்டுல மழையே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்குது. அவங்க நாட்டுல எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்ப்போம் அக்கா. நம்ம போய்தான் கிடைக்குது. சரி கேட்டு பார்த்து விடலாம். அப்படியா இருக்கும் அக்கா. குழந்தை சொல்லாமே. நீ மழையை பற்றி சொல்ல முடியுமா? அப்படியாமே? ஆமா அப்படியே சொல்லாமே. சொல்லுடி. எங்க நாட்டு உங்க நாட்டு மாதம் மும்மாரி மழை பொழியும் அம்மே. மாதம் மும்மாரி மழை பெய்யுதா? எங்க நாட்டுல வருஷத்துக்கு ஒரு மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்படியாமே? சரி இருந்தாலும் அந்த நீரிடத்தில் என்னென்ன விளைகிறது? எல்லாமே மாறி. சொல்லுடி. வாங்க. என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏண்டி தன்னிமர்களே அக்கா அவர் சொன்னதை கேட்டீர்களா? என்னக்கா சொன்னா? அவர்கள் நாட்டில் வாழை தோட்டமே வடக்கு பக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார். வடக்கு பக்கமா? நம்ம நாட்டுல வடக்கு பக்கமா கொலை செய்யறதா? நாட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க வெட்டி எரிஞ்சிருவோம். அவங்க நாட்டுல வடக்கு பக்கமா அது கொலை செய்யுதுன்னு சொல்றேன்க்கா. சரி இருக்கட்டும்டி. பயிர் வகை பற்றி சொல்றீங்க. வாங்க. வாங்க. அந்த பழமெல்லாம் எங்க என்னாவது என்னாவதுடி? அது காத்து காய். சொல்லுடி. அந்த பழமெல்லாம் யாரும் பறிக்க முடியாமல் பறிக்க முடியாமல் தானாகவே கீழே விழுந்து விழுந்து நசுங்கி ஒரு காணாது போல ஓட என் இரு கண்ணால பார்த்திருக்கோமே. அதிசயமாக இருக்கிறதடி. உண்மைதானே? சரி ஏண்டி பயிர் வகை பற்றி சொல்ல முடியுமா? பயிர் வகைதானே? சொல்லுடி. பருத்து குருத்தி வறுத்த சென்னை எங்காவது முளைக்குமா குருத்தி? ஜனநாயகம் முளைக்குதா தெரியாதம்மே. எங்க நாட்டுல வறுத்த சென்னல் தான் முளைக்குதம்மே. அதிகமாக சொல்கின்றாய். அதன் மகசூல் தெரியுமா? சொல்லு குருத்தி. ஒரு கட்டு கால். ஒரு கட்டு பல நெல்லாகும். ஒரே ஒரு கதிரு ஒரு உழக்கு நெல்லாகுமே. குருத்தி எங்க நாட்டிலோ காணியாத்தால கோணி ஆக மாட்டேது குருத்தி. அப்படியாமே? அதிகமாக சொல்கின்றாய் குருத்தி. பறவையை
பத்தி சொல்லு குருஜி. ஒரு இருடி, ஒரு நிமிஷம் இருடி. தங்கைமார்களே, வாங்க. அவளும் மேல்நாட்டிலிருந்து தனது வேக வந்திருக்கிறார். பார்ப்பதற்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. அவ கையில் வேறு அழகாக ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இருக்கின்றது. அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டு இருக்குமா? ஆகிவிட்டதா? நான் கேட்கிறேன், நீ என்கிட்ட ஆகிவிட்டு என்கிட்ட கேட்கிறேன். கேட்டு பார்த்து விடலாமா? சரி குரத்தி, சொல்லலே நீங்களும் மேல்நாட்டிலிருந்து தனியாக வந்திருக்கிறாய். உண்மைதானம்மே உன் கையில் வேறு அழகாக ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இருக்காமே உனக்கு திருமணம் ஆகிவிட்டதாடி? சரி சொல்றேன் நீங்க உட்காருங்க சொல்லடி. ஆ
தந்தைமார்களே, அவர் சொன்னது கேட்டீர்களா? அவளுக்கு 5 கணவன்மார்கள் என்று சொல்லுகிறார். அந்த 5 பேரும் யாருமே அவளை தொடவில்லை என்றும் சொல்லுகிறார். யாருமே அவளை தொடாமல் இந்த ஆண் குழந்தை மட்டும் எப்படி வந்திருக்கும்? அக்கா பக்கத்து வீட்டு கோயிலுக்கு வந்து பாக்கா. மேல்நாட்டிலிருந்து பக்கத்து வீட்டு குழந்தை இவ்வளவு தூரம் யாரும் தூக்கிட்டு வருவாங்களா? நீ எங்கனா இருந்து வந்து பாலாக்கா. அவனை திருடுற விழாவ எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. இதற்கு ஒரு பெரிய கதை இருக்கும் என்று நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்த்து விடலாமா? சரி குழந்தை, உனக்கு 5 வீட்டுக்காரன்னு சொல்ற, யாருமே உன்னை தொடலன்னு சொல்ற. யாரும் தொடாம இந்த குழந்தை மட்டும் எப்படி வந்தது? சந்தேகம் வந்துட்டே இருக்கு மம்மி. நீ அது மாதிரி சந்தேகம் கேக்குறடி. யாருன்னு கேக்குறீங்க? யாரு? இவர் யாரு தெரியுமா? யாரு இந்த குழந்தை? கூட பிறந்த கூட்டுமலை ஒன்று சொல்றியே, அண்ணன் என்று சொல்கிறே, குழந்தை எப்படி வந்தான்? நினைத்தால் அப்படியா? அந்த அளவுக்கு இந்த மந்திரக்கோளுக்கு சக்தி உள்ளதா? இந்த மந்திரக்கோளுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் என்றால் உன்னுடைய அண்ணனுக்கு சாமர்த்தியம் இருக்குமா? அதை சொல்லி உங்கள் அண்ணனை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது. இருந்தாலும் பாம்பென்றால் படையே நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு பாம்பின் மீது உங்கள் அண்ணன் ஏறி நடனமாடினாரா? அது மட்டுமா? வேற என்ன? நீ இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? சொல்லுகிறாயா? கேட்கிறேன்.
நீ உன் பெயர் உன் நாட்டின் பெயர் இதெல்லாம் சொல்லும் பொழுது தலைக்குயரும் கவுனியானது சொல்லுகிறது. அந்த கவுனி சொல்வதற்கு என்னடி பலன்? சொன்னது என்ன? சொன்னார் எங்கள் வீட்டுக்கு என்ன தலைக்குறம் கவுனியான்னு சொன்னால் செல்வங்கள் எல்லாம் வந்து சேருமா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறதா? சரி சரி கேட்டு வாருங்கள். எங்க அனைவருக்கும் ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவரிடத்திலே நான் குரு கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்களும் கேட்கலாம் என்று சொல்றீங்க. உனக்கும் அதே என்னமா? நீ என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி, நீ எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாய். உன்னிடத்திலே நாங்கள் குரு கேட்கலாம் என்று நினைக்கிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன? அதை சொல்லுங்க. கொண்டு வந்து வைப்பாண்டி. தயாரா வந்தாம சொல்றீ. சொல்லுமா ஒண்ணு கூட எடுத்து வந்துருமா? பாரதத்திலே கதலி மாங்கனிகள் கனிப்பலா சூளைகள் உலகரசி முளைப்பெண் சிறி முருங்கனிலே தென்னலை மூடலாய் பகிர்ந்து ஆதி திருமாலி நடுவே பழனியை பாதுகாக்கின்ற குலதெய்வ அருளினாலே குருவுரை பேரே குரு சொல்லத்துக்கா எங்கிறாங்க கூத்து குத்துவா உன் பெருமை வாங்கிட்டா வாங்கி அந்த துருப்பு எவ்வளவு ஏத்தா அப்படி
எடுக்கிறாங்க கோயிந்தா 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 ஏமா ஏமா ஓய் இந்த பாளைய மீது வந்து குடிகொண்டு ஆரத்தி யாருமா என்னையா யாருன்னு கேட்கிறேன் ஆமா நான் தான் சூத்து கைவது கூத்து காட்டி அல்லம்மா கோயிந்தா ஏமா அத சூத்து கேள்வியா நீ நேத்துக்குமா ஓடியாடுற அட பை கையில தான் போனேன் அதுக்குள்ள எனக்கு கோயிந்தா போட்டு கூப்பிட்டீங்க அப்படியாமா ஆமாடா தெரியுமா இந்த நாட்டு மக்கள் போட்ட பூஜை எல்லாம் தங்களுக்கு ஏற்பதானாமா ஓ போட்ட பூஜை ஏறுன்னு கேக்குறியா ஆமா ஏறுவதாடா ஆனா ஏறுவி இல்லடா ஏமா இப்படி சொல்லிட்ட அதான் உனக்கு ஆடி மாசம் ஆகணும் ஆமா. பூவே ஊத்துறமே பத்தலையா உனக்கு ஆடி மாத்தான பூவாடா ஊத்திரி வந்து ஆடி நடக்க நல்லா இருப்பீங்களா நீங்க மொத்தம் பெரிய திருநா பண்ணி உனக்கு பூ ஊத்துறமேமா எனக்கு மிகப்பெரிய மாத்த மாட்டீங்களா நீங்க ஏமா ஏமா ஆடி மாசம் ஆனா ஆத்தா பூ ஊத்துறீங்களே ஆத்தாக்கு மூக்கல தள்ளி போடுவேன் தெரியாதா காண்டியே பூத்துக்கலாம் ஏமா ஆத்தா கூட சளி பிடிக்குதுயா நானும் ஒரு மத்த பூவாடா ஊத்துறீங்க ஏமா அப்படி சொல்ற ஒருத்தர் எதிர்த்து என்ன பண்றீங்க நீங்க நாட்டு மக்களே எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு கொண்டுருமா பண்றீங்களா ஆமா கொஞ்சம் ஆட்டாந்து புரியாடா
இப்படி கோயிக்கா போடுறான். என்ன பண்ணி தப்பு கிடையாதுடா. ஆமா. சரி காப்பு எதுக்குடா கட்டுறீங்க? காப்பு வந்து தீ மிதிச்சு நம்ம வீட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், வேண்டியது நடக்கணும் அப்படின்னு சொல்லி காப்பு காட்டுறோமா? தப்பு கிடையாதுடா. ஆமா. காப்பு கட்ட கையோட பிளாக்ல போய் சரக்கு வாங்கி குடிக்கிறீங்களே, ஒரு கட்டிங் தறி எனக்கு குத்திங்களா நீங்க? ஆமா. முதல் காலம் பண்றீங்க நீங்க. ஆசை இதெல்லாம் சாப்பிட்டு ஏன் என்ன பார்த்தா ஆள் தெரியல உங்களுக்கு? அப்படியேம்மா, சரி, சரி. ரெண்டாவது என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? நீங்க மட்டும் கோழிக்கறி ஆட்டுக்கறி முட்டை மீன் நல்லா சாப்பிடுறீங்க. எனக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்ன ஊற வச்ச மாவு எத்தனது போட்டு பூ காய்ச்சி ஊத்துறீங்களா? அது பூ நல்ல கூட ஊத்துறீங்க. ஒரு ட்ரம்ல பூ கலக்கிறீங்க. 10 கிலோ வெங்காயம் 5 கொட்டுறீங்க. ஆமா. அது மட்டுமா? 10 கிலோ தயிர் பாக்கெட் வாங்கி ஊத்துறீங்க. 10 கிலோ தயிர் பாக்கெட். அதுக்கப்புறம் இந்த காப்புல நல்லா கை விட்டு கலக்குறீங்க. சரியா கலக்கலனா அது ஊருக்கு ஊரு நாட்டாங்கார் பெத்திரிக்காரர் தேர்ந்தெடுத்துறானா? ஓ பெத்திரிக்கா நாட்டாங்காரரு. முதல்ல அவங்க 2 பேர் தான சொல்லணும். நான் ஏமா படுபாய் குச்சி புட்டி எங்க கை வச்சுட்டு வந்தானுங்களோ. அதனால அந்த கூ நேரத்துல கரெக்டா குச்சி புட்டு வந்து தலாண்டு வந்து நிக்கிறானுங்க. கையில கை மாட்டாங்க. அந்த கை கூட கை வச்சு கிடையாது. உன் கை விட்டு நல்லா கலிக்கு எடுக்கிறாங்க கட்டியும். இந்த வேப்பில வெங்காயம் தயிர் மொத்தி உள்ள போதாங்காட்டியும் மட்டும் ஆச்சு. இது மூக்காலம் எங்க இருந்து அருள்வாங்க சொல்லு. அப்படியாமா? அது மட்டுமா பண்றீங்க? என்னாலும் பண்றீங்க, தப்பு கிடையாது. ஆமா. நான் என்னடா பாவம் பண்ணிட்டு ஏமா எங்கனா சிவனே அந்த ரூம்ல கந்திருப்பா. ரூம் இல்ல குண்டுப்புல குண்டு பல் போட்டுறீங்க. ஆமா. அது மட்டுமா பண்றீங்க? வேறமா சாமியோட உட்கார வச்சு சுத்தி பூ சுத்துறீங்க. சதத்தமான சுத்தி வச்சுக்கிற பூல கூட கரண்ட் வேற வச்சிருக்க. 1 பாத்ரூம் எழுந்து பம்பு தடவை என்ன ஏமா யாரோ வந்து உன்னை டச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கரண்ட் வச்சுக்கிறோமா? வைக்கிறீங்களே வரபாண்டி பிடிச்சிட்டு போறீங்க. வரபாண்டி இஸ்திரு வரீங்க. அட பாய் வேப்பங்கால முள்ளு மரம் முருங்கை செடி எல்லாம் மூஞ்சில பரப்பாருங்க. அதனால இதுக்கு வேற இந்த தார தப்பு ஒண்ணு வச்சிடறானுங்கடா ஊருக்கு. ஆமா ஆமா. பிரி குத்துறேன். நான் 2000 ரூபாய் பிரி குத்துறேன். என் கூட்டான 1 மணி நேரம் நிறுத்துறேன். சாமி டான்ஸ் ஆடுறானுங்க. இவ்வளவு மாத்த மாட்டீங்க என்ன? பூவுக்கு பதில் காலத்தை மாத்துங்க. என்ன படிக்கணும்? இட்லி தோசை பூரி இடியாப்பு சிக்கன் சாட்வல் பாட்டல் பீத்தா வருது என்னடா இருக்குதோ மொத்த எத்தனை வந்து ஆத்தை எப்படி சனர்ன்னு மட்டும் பாருங்க. சனரியாமா நீயா? ஆத்தா எங்க போயிடுச்சுமா? போய் ஆத்தா இவ்வளவு டைட்டா குச்சா இங்க அல்லலன்னு ஜெய் வந்தது நாட்டுல பண்ணாங்க குச்சி அப்படியே அடி குடிச்சு அதெல்லாம் டுபா குடி தெய்வம்டா. ஆத்தா ஒரிஜினல் தெய்வம். ஒரிஜினல் ஒரு கூட்டம் போட்டு குடிக்கிறேன். அந்த கூட்டம் வாங்கடா. போட்டு டைட்டா குச்சா பேசவும் முடியல. மூச்சு வாங்குறாங்க. இந்த நிமிஷம் போதுமா? இன்னும் பேச்சா ஓடுமா? சீக்கிரம் அடுத்தது கேளுப்பா. தெரியுமா நாட்டு மக்களுக்காக ஒரு கேள்விமா. சீக்கிரம் கேள்றா. மழை எப்படிமா பெய்யும்? மழை வாந்தில தானே பெய்யும். இதெல்லாம் ஒரு கேள்வி வேண்டியது. ஏமா ஆத்தா மழை வாந்தில இருந்துதான் பெய்யும் தெரியும் எனக்கு. இப்ப மழை பெய்யுமா? இப்போ மழை பெய்ஞ்சா கூத்து நின்று போடும். கூத்து நின்னாலும் நம்ம பாட்டு நம்ம ஆடுவோம். பாக்கிறதுக்கு ஒரு ஜனம் இருக்காது. பரவாயில்லையா? ஏமா மழை அறிகுறி சொல்லுமா? அறிகுறி கேக்குறியா? 4 பக்கம் இடிக்கிறா பாரு. பாக்குறேன். 4 பக்கம் நின்னுதா பாரு. பாக்குறேன். அப்ப நான் கண்டிப்பா மழை வரும் போடா. என்னமா ஆயிடுச்சு ஆத்தாங்க? ஆத்தாங்க இறந்துச்சு. கொஞ்சம் தண்ணி குடுறாச்சு. ஏமா அருளாக்கு வந்தவனே மழையா சொன்னா மஞ்சள் தண்ணி குடு. அது வரைக்கும் ஆகாரமே கொடுக்க கூடாது ஆத்தாவுக்கு. சரி ரொம்ப ஆட்டாத. சீக்கிரம் அடுத்த கேள்வி கேளு. சரிமா என்ன ஒரு பர்சனல் கொஸ்டின்மா? பர்சனல் கொஸ்டின் சீக்கிரம் கேளு. ஆமாமா. என் பொண்டாட்டிக்கு எப்பமா குழந்தை பிறக்கா? உன் பொண்டாட்டிக்கு 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும். ஏமா ஆத்தா 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறகு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு புத்திர பாக்கியம் இல்லம்மா. நண்பா நாச்சி தெய்வங்க தெய்வம் போட்டா புத்திக்கா ஏண்டா கூடவே 10 வருஷம் கூடக்கிறேன். ஆமா கல்யாணம் ஆச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய் ஏத்திருக்க மாட்டான் தம்பி. எந்த கொரோனா கல்யாணம் 2019 3000 ரூபாய் பினிஷ். கொரோனா டைம்ல கல்யாணம் பண்ணியா? ஆமா தாலி மட்டும் துட்டு வாங்கினா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 19 20 21 22 23 24 இதுல 2.5 வருஷம் உன் மூஞ்சி நான் பாக்குறேன். என் மூஞ்சி நீ பாருங்க. மாத்தி மாத்தி பாத்தீங்களா? மாடு மேய்ச்சி 2 சேவல் வச்சிருக்கிறிய. மாடு மேய்ச்சி வீட்டு கட்டிய மத்த வேலை பாத்தியா இல்லையா? அம்மா நான் குட்டி ஒண்ணு நடக்கல. வெட்டி முட்டி ட்ரை பண்ணியா? டாக்டர்ல போய் பாத்தியா? பாத்துறவா எதுவுமே நடக்கலவா? வேலைக்கு ஆகல. சரி பூனுக்கு என்ன தேவை? குழந்தை. உன் பொண்டாட்டி குழந்தை நான் தரேன். நீ தரியா? ஆத்தா தருவா. ஆத்தா எப்படிமா வருவாங்க? ஆத்தா மத்ததுக்கெல்லாம் பாம்பு வச்சு வர்ணிச்சு வர வைக்கணும்.
இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆ. இது முக்கியமான தெய்வம். ஆ. கோயந்த குடிக்கு வர போதில்ல. ஆமா. ஒரே ஒரு கோயிந்தா போடா இப்ப. கோயிந்தா கோயிந்தா என்னாச்சுமா? ஆத்தா வந்துட்டா சீக்கிரம் சொல்றா டேய். நீ என்ன பண்ண தெரியுமா? அது திரும்ப ஆத்தா வந்துச்சு. ஆத்தா வந்துட்டா. நீ என்ன பண்ண தெரியுமா? நான் பண்றேன். ஒரு ராக்கால பூஜை பண்ணணும் நீ. யாரு நானே முன்னாடி பண்ணுமா? நீ உம்மடாடி பண்ற நான் வெங்காய வெட்ட தக்கறேன் நானா. ஆமா. நானும் உம்மடாடி பண்ணுவோம். சரி நானா பண்ணா? நீ என்ன பண்ண தெரியுமா? உம்மடாடி வந்து யா வீட்ல விட்டுட்டு வெளி தாப்பால் போட்டுக்கிட்டு காதுல பஞ்சி வச்சுக்கிட்டு கம்முனு தினமால பத்துக்கறே. ஆமா. என் பொண்டாடி எடுத்து ஊட்ட விட்டுறேன். அது தாப்பால் கூட போட்டுறேன். அது நேத்துமா காதுல பஞ்சி வச்சுக்கணும். அட பாவி நான் ரெண்டு பேரும் அந்த மந்திரம் அந்த பிஜிஎம் சவுண்ட்ல உன் காதுல வீந்துச்சு. நீ லக்கு வச்சு செத்து விடுறா அதுக்கு. அதனால உன் பொண்டாடி வந்து யா வீட்ல விட்டு வெளி தாப்பால் போட்டு காதுல பஞ்சி வச்சு கம்முனு பத்துக்கிறீனா? பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள். ஆமா. இது மாதிரி உன் பொண்டாடி யா வீட்ல விட்டு வைக்க காதுல பஞ்சி வச்சு பத்துக்கிறீனா? அதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சு என்ன மாதிரியே குழந்தை பிறகு போடா. உன்ன மாதிரியா? ஆத்தாது. ஆத்தா மாதிரி எப்படி இருந்தாமா? என்ன தேவை பாய்ச்சலாமா பாருங்கண்ணா. உனக்கு குமரேசன் பேர் தானே? ஆமாமா. கே போட்டு இன்ச்சி ஏத்துனா என்ன ஒரு பேர் வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன். உனக்கு ஏகப்பட்ட வேலை நான் வெச்சு பண்ணி கொடுத்துறேன். சரிமா. ஆத்தா மலையார போறேன். திருப்பாயத்தை போடுறேன். ஏமா இப்பலாம் எல்லாரும் நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. வந்துகிட்டு ஒச்சின் தேய்மா டுபாவு தேய்மா யாரா கேட்டது போங்க அப்படியே முட்டை மண்டை வச்சிரேன் நானு. இல்ல அவங்க நம்பணும்னா கையில கல்பூரி ஏத்துவேன். வாய் உண்மையா தேட வாயில போட்டு அவரு தண்ணி குடிச்சாரு மூங்கிடும். அதே மாதிரி நீ பண்ணாதான் ஒச்சின் நினைப்பாங்க. இல்ல அந்த டுபாக்கு நினைச்சிடுவாங்க. ஒரு வாய் பையன் ஆப்பிள் சாத்துக்குடி எடுத்துட்டு தேங்காய் பை மட்டும் தான் இருக்குது. அது கூட சொன்னீங்க. அது வேணா இப்போ நீ ஒச்சின தெரியுமா டூப்ளிகேட் தெரியுமா? இது டப்பா துண்டு வச்சுனா அக்கறை சந்தை போடுவானா? போது ஆத்தா இது பெரிய விஷயம். அது கூப்பிடுறேன் பாரு. யாரே போன் வர இப்போ ஊத்துறா கை ஊத்துறா ஆத்தாங்க. நான் என்ன பண்ணட்டா? ஆத்தா குடிச்சு வாங்குது. மூஞ்சி இப்படி வாங்க. சத்தியமா தெய்வமே கை நீட்டு தெய்வமே. ஏய் கூல் பண்ணி வைக்காதடா. எல்லாட்டு போகுது வெச்சிடுவாங்க. ஆத்தா ஊத்துற ரஜினி சீர் பண்ணி சொல்றான். போடா